ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். G5 OTTயில் ஸ்ட்ரீமிங் ஆகியிருக்கிறது வேடுவன் வெப் சீரிஸ். ரைஸ் ஈஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் சார்பில் ஸ்ரீநிதி சாகர் தயாரிப்பில் இந்த தொடரை பவன் எழுதி இயக்கியிருக்கிறார். குருதி ஆட்டம், கைதி, கூலி படங்களில் முக்கிய கேரக்டரில் நடித்திருந்த கண்ணா ரவி இதில் லீட் கேரக்டர் செய்திருக்கிறார். விஜயின் நண்பர் சின்னத்திரை புகழ் சஞ்சீவ் நெகட்டிவ் கேரக்டரில் நடித்திருக்கிறார். இவர்கள் தவிர வினுஷா தேவி, லாவண்யா, ஸ்வரனிதா, ஸ்ரீகாந்த், பார்வதி, ஜீவா ரவி இதில் நடித்திருக்கிறார்கள். இதில் கண்ணா ரவிக்கு என்கவுண்டர் போலீஸ், பரோட்டா மாஸ்டர், நடிகர் என்று 3 விதமான கேரக்டரில் ஒரே ஆளாய் வருகிறார். சினிமாவுக்குள் சினிமா கதை இது. இதில் ஹீரோவாக வரும் கண்ணா ரவிக்கு ஒரு இயக்குனர் கதை சொல்லி ஓகே சொல்லி படப்பிடிப்பு நடக்கிறது. அந்த சினிமாவில் வரும் கதைதான் படத்தின் கதை. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டான கண்ணா ரவியை உயர் போலீஸ் அதிகாரி தமிழ்நாட்டின் வேறு ஒரு பகுதியில் வசிக்கும் சஞ்சீவை என்கவுண்டரில் போட்டு தள்ள அனுப்புகிறார். அந்த ஊரில் ஒரு பரோட்டா கடையில் மாஸ்டராக வேலைக்கு சேர்ந்து சஞ்சீவ் ஆதிராஜனை போட்டு தள்ள பிளான் போடுகிறார் கண்ணா ரவி. தன்னுடன் கல்லூரியில் படித்த பழைய காதலி வினுஷா தேவியை அங்கு சந்திக்கிறான். அவள் அழைத்ததால் அவள் வீட்டுக்கு செல்கிறான். அவளுக்கு ஒரு பையன். அவளுடைய கணவன் தான் இவன் தேடி வந்த ஆதிராஜன் சஞ்சீவ். அடிக்கடி போக வர பையனுடன் அட்டாச் ஆகிவிடுகிறான். அவனுக்கு மனப்போராட்டம். தொழிலில் சின்சியராக இருந்து சஞ்சீவை என்கவுண்டர் பண்ணுவதா அல்லது பழைய காதலி பாசத்துடன் பழகும் பிள்ளைக்காக அதை செய்யாமல் இருப்பதா என்று கண்ணா ரவிக்கு தெரியாமல் சில போலீஸ்காரர்கள் மாறுவேடத்தில் அங்கு அனுப்பி அவரை வாட்ச் செய்கிறார் உயர் அதிகாரி. ஆதிக்கும் இவன் என்ன பர்பஸில் இங்கு வந்திருக்கிறான் என்பது தெரிந்து விடுகிறது. அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை இந்த 7 எபிசோட் வெப் சீரியஸில் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்து இருக்கிறார் டைரக்டர் பவன். ஸ்ரீனிவாசன் தேவராஜ் ஒளிப்பதிவு, விபின் இசை எல்லாமே இதன் அவசியப்படி கொடுத்திருக்கிறார்கள். இதுவரை நடித்ததிலேயே மிக நல்ல கேரக்டரில் கண்ணா ரவி அருமையாக நடித்திருக்கிறார். நெகட்டிவ் ஷேடு உள்ள ஒரு அரசியல்வாதியாக பல பேர் வாயார பாராட்டும்படியாக வந்து அசத்தி இருக்கிறார் சஞ்சீவ். நிஜ சம்பவங்கள் சிலவற்றை நினைவுபடுத்தும்படியான சப்ஜெக்ட். தாதா சஞ்சீவின் மனைவியை அவரது ஒரிஜினல் தாலி கட்டிய மனைவியாகவே காட்டியிருக்கலாம். இவர் ரொம்ப நல்லவர் என்பதால் அபலைக்கு வாழ்வு கொடுப்பது எல்லாம் அபத்தமாக இருக்கிறது. ஹீரோ கேரக்டர் புரிதல் இல்லாமல் என்கவுண்டர் செய்வது, பிறகு வருந்துவது, நம்மால் அதில் ஈடுபட முடியவில்லை. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.